நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் நடைபெற்று வரும் இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் நடைபெறும் இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. காட்சிகளில் பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் தஞ்சை, ஈரோடு, வேலூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னையில் நியூ காலேஜ் கல்லூரி வளாகம் முன்பாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தற்போது அந்த பகுதியில் இளைஞர்கள் எந்த அளவு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? போலீசார் பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கு? விவரம். நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி செல்லக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தளவு மாநில கல்லூரியில் தற்பொழுது 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மாணவர்கள் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று புது கல்லூரியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து கோஷங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் கல்லூரி மாணவர்கள், மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடியும் காயமடைந்த மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும், இனி இதுபோன்று மாணவர்கள் மீது காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதை முன்வைத்துதான் இவருடைய போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் இன்று மட்டும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம், மாணவர்கள் மீது இதுபோன்று தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினால் சென்னை முழுவதும் ஒன்றிணைந்து மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க கூடும் என்றும், வரக்கூடிய நாட்களில் ஆண்டுகளில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு மாநில அளவில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றுதான் இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பாலா. விக்னேஷ் முத்து, சென்னையில நியூ காலேஜ் கல்லூரி முன்பாக இந்த போராட்டம் நடைபெறுவதா சொல்லியிருக்கீங்க. பிற பகுதிகளில் இருந்துமே அங்கு மாணவர்கள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதா? போலீசார் முன்னெச்சரிக்கை அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? விக்னேஷ் முத்து இணைவதில் சிறிய கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை நியூ கல்லூரி வளாகம் முன்பாக கல்லூரி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நீட் தேர்வுக்கு எதிராகவும் டெல்லியில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு எதிராகவும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு மீண்டும் இணைகிறார். விக்னேஷ் முத்து, தற்போது இளைஞர்கள் போராட்டத்தில் சென்னையோட பிற பகுதியிலிருந்தும் இளைஞர்கள் வரக்கூடிய சூழல் இருக்கா? போலீசார் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க?